மக்களே இந்தியன் மார்க்கெட்டில் ரெட்ரோக்கு வந்து தனி இடமே இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ பிரிட்டிஷ் பிராண்டான ட்ரையம்ப் வந்து இந்தியன் பிராண்டான பஜாஜோட டைப் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ண இந்த ட்ரையம்ப் ஸ்பீட் 400 எப்படி இருக்குது, இந்த கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்ட் த்ராட்டல்ஸ் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சின்ன யூடியூபருக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நமக்கு எடுக்க ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்க ட்ரையம்ப் ஷோரூம் தான். ஸோ அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். எஸ் மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர்லேயும் வந்து ட்ரையம்ப் வெஹிக்கல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே தரேன். ஸோ மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ், டெஸ்ட் ரைடு, வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நான் உங்களுக்கு வந்து நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனும் நம்பர் தரேன். மக்களே, இந்த வண்டியோட லுக்ஸில் இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ லுக்ஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் மாடர்ன் ரெட்ரோன்னு சொல்ல முடியும். ஸோ நமக்கு ஹெட்லைட் எல்லாம் பாருங்களேன், சும்மா ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க அந்த டிஆர்எல்ஸ் எல்லாம் ஆகட்டும், பார்க்குறதுக்கு வந்து லுக்ஸை வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக வந்து இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்து நமக்கு ஒரு போல்டான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வண்டியில் வந்து ரோட் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த ட்ரையம்ப் ஸ்பீட் 400ஓட ஃபிட் அண்ட் ஃபினிஷை பொறுத்து ரொம்பவே ப்ராப்பராக வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையும் ஒயரிங்ஸ் வந்து அந்த வெளியே தெரியறதாகட்டும், அந்த மாதிரி எந்த ஒரு அண்டன்மே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இல்லை. ஸோ நீட்டாக வந்து நமக்கு வந்து வண்டியோட எல்லா பேனல்ஸுமே வந்து இன்டகிரேட் ஆகுது. இது ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஜாஜ் பிளான்ட்லேயே மேனுஃபேக்சர் பண்ணாலும் ஸோ அந்த பிரிட்டிஷ் கம்பெனிக்கான அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது. ஸோ இந்த வண்டியோட லுக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நமக்கு லைட்டிங்ஸை பொறுத்து இந்த ஸ்பீட் 400ல் ஆல் எல்இடி செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லைட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்இடிஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த ஸ்பீட் 400ல் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் பிரேக் அண்ட் கிளச் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு இந்த ஸ்பீட் 400ல் கொடுத்துருக்க சுவிச்சஸை பற்றி பார்த்துருவோமா? ஸோ சுவிச்சஸை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாரன் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெட் கலர் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரீமியம் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க வந்து காட்டுறாங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் பட்டன், அதாவது வந்து நமக்கு அந்த மீட்டரை வந்து டாகிள் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை பீம் அண்ட் லோ பீம், அதே மாதிரி பாஸ் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரைட் சைடில் வந்து நமக்கு பார்க்கையில் ஒரு ஸ்டார்டர் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லைட் ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிரர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு கிளாசிக்கல் ரெட்ரோ அப்படின்றதுனால நமக்கு வந்து இந்த பார் எண்டில் வந்து மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ரைட்டில் வந்து பார்த்துருவோம். பட் இப்போதுக்கு லுக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக வந்து இந்த மிரர்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. நமக்கு இந்த ஸ்பீட் 400ஓட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை வந்து பார்த்துருவோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீடோமீட்டர் இருக்குது. அந்த வார்னிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான வார்னிங் இண்டிகேட்டர், ஸோ அதே மாதிரி ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஆயில் ப்ரெஷர் இண்டிகேட்டர், மேல்ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர், ஃபியூல் லெவலை காட்டுறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஹசார்ட் ஆன் பண்ணோம்னா அதை வந்து ஹசார்ட் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, டைம் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபியூவல் என்ன இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ஆர்பிஎம் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்த கியரில் இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 கொடுத்துருக்காங்க, ட்ரிப் 2 வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு கிலோமீட்டர் பெர் லிட்டர், அதாவது ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து பார்த்துக்க முடியும். அதாவது இன்னொரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக எந்த ஃபீச்சர்ஸும் வந்து கிடையாது. நம்ம இந்த ஓடோமீட்டர் ட்ரிப் மீட்டரை வந்து நம்ம ஜீரோ பண்ணிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமலான ஒரு டிஸ்பிளே செட்டப் தான். ஸோ இந்த ரெட்ரோ பைக்குக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. மக்களே, இந்த ட்ரையம்ப் ஸ்பீட் 400ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 லிட்டர்
மெட்டலில் இருக்க மாதிரி ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷன், அந்த ரெட்ரோ பைக்கே உரித்தான ஒரு சீட்டிங் பொசிஷன் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லாங் ரைடெல்லாம் பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூஸுமே வந்து இருக்காது. ஒரு நீ பெயினும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கையில் வலிக்கிறதும் அந்த மாதிரி இந்த இடத்துலலாம் பெயின் வருங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே இந்த வண்டியில் வந்து நீங்கள் லாங் ரைடு எடுத்துகிட்டு போனாலுமே இருக்காது. ஸோ நமக்கு சீட் ஹைட்டை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு 790 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்டிங் கம்ஃபர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ டேங்க்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டை வந்து நல்லாவே கிரிப் பண்ணிக்க முடியுது. ஸோ ரியரில் பில்லியனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ சீட்டோட குஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. நான் வந்து ஒரு 5.7 வந்து இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து கால் வைக்க முடியுது. ஸோ ரிமைனிங் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 170 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 170 mm சஃபிஷியண்ட்டாக இருக்குமா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துருவோம். ஸோ ரிமைனிங் வெயிட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 176 kgs வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்பீட் 400 கொடுத்துருக்க பிரேக்ஸ், டயர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ நமக்கு டயர்ஸை பொறுத்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 110/17 inches வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அலாய் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அலாயோட டிசைனுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ பிரேக்கிங்கை பொறுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 300 mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேலிப்பரை பொறுத்து நமக்கு வந்து 4 piston கேலிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மறக்காமல் செக் பண்ணிடுவோம். சேஃப்டியை பொறுத்து நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் தான். ஸோ டியூவல் சேனல் ஏபிஎஸ் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீட் 400 கொடுத்துருக்க சஸ்பென்ஷனை பொறுத்து நமக்கு அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 43 mm எடுத்து வந்து உடையது. ஸோ அதே மாதிரி நமக்கு ட்ராவல், அதாவது இந்த வீலோட ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 mm வந்து வீல் ட்ராவல் இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக உங்களால் ஒரு அக்கேஷனலாக ஆஃப் ரோடு கொண்டு போக முடியும். உங்களுக்கு வந்து பெருசாக வந்து சஸ்பென்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணாதோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்காது. கண்டிப்பாக இது வந்து ஓரளவுக்கு ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டியும் இருக்க வண்டி தான். நமக்கு இந்த ஸ்பீட் 400ல் ரியரில் கொடுத்துருக்க டயரை பொறுத்து 150/70 அதே மாதிரி 17 inches வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோனோஷாக்ஸ் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ரிசர்வியரோட கொடுத்துருக்காங்க. ஸோ KTM 390லாம் பார்ப்போம் இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் அதே மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் தான். ஸோ இதோட ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 130 mm ட்ராவல். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சஸ்பென்ஷனோட ட்ராவல் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓரளவுக்கு நீங்கள் உங்களால் வந்து இந்த வண்டியை வந்து ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டிஸில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். மேபி இந்த ஸ்பீட் 400ல் ஒரு டயர் ஹக்கர் வந்து ரியரில் கொடுத்துருந்தா பெட்டராக இருக்குமோ அப்படின்றது வந்து எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் வந்து மழைக்காலங்களில் வந்து ட்ராவல் பண்ணும்போது பில்லியன் ரைடருக்கு கண்டிப்பாக போயிட்டு இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே வந்து போய் விழுகும். ஸோ இப்போ வர இந்த ஸ்போர்ட்டியர் வெஹிக்கல்ஸில் எல்லாமே இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே நான் வந்து பார்க்குறேன். பட் இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயர் ஹக்கர் வந்து மிஸ் ஆகுது. ஸோ நமக்கு இந்த ஸ்பீட் 400 டயர்ஸை பொறுத்து வெடஸ்ட்ரியன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கார்னரிங் கிரிப்பு, மற்றபடி பிரேக்கிங்க்கு சப்போர்ட் ஆகட்டும், இதெல்லாமே வந்து நல்லாவே இந்த டயர்ஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். எனிவே நம்ம ரைடில் வந்து பார்த்துருவோம் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்து இந்த டயர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுது அப்படின்றத வந்து. ஸோ இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ஓரிங் டைப் வந்து செயின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செயினால் அட்வான்டேஜ் என்ன? எல்லா வீடியோஸ்லையும் ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸ்ஓரிங் டைப் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதில் வந்து நான் எதுக்காக அந்த எக்ஸ்ரிங்கை கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா செயினில் நமக்கு மிடில் வந்து அந்த சின்ன சின்ன ரோலர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து கிரீஸ் வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லூப் பண்ணும்போது அந்த லூப் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டே பண்ணாது. நீங்கள் ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூப் எல்லாமே வந்து தெரிச்சிடும். அதாவது நீங்கள் ஸ்பீடாக ஓட்டும்போது நீங்கள் போட்ட லூப் எல்லாமே வந்து வெளியே வந்து தெரிச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரிங்கில் என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூபை வந்து உங்களுக்கு ஸ்டே பண்ணி வச்சுக்கிறதுக்காக, அந்த இடத்துல ஆக்கியபை பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் டைப் ரிங்கில் வந்து இருக்கிற அட்வான்டேஜஸ். ஸோ இதனால தான் வந்து இந்த செயினோட லைஃப் வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி லூப் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஸோ நமக்கு ஸ்பீட் 400ல் கொடுத்துருக்க இன்ஜினை பற்றி வந்து பார்த்துருவோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 398.15cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 4 வால் லிக்விட் கூல்டு, அதே மாதிரி டியூவல் ஓவர் ஹெட் கேம் உடைய இன்ஜின் தான் வந்து இது. ஸோ இதோட கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம், 12:1 வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஹீட்டிங் வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 39.5 bhp பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின். டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 37.5 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜின். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8500 RPM வரைக்கும் இந்த இன்ஜின் வந்து போகும். ஸோ அதனால் நமக்கு கண்டிப்பாக இது வந்து டாப் ஸ்பீடில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ அதே மாதிரி 4 வால்வ் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் ப்ரீத்திங்குமே நல்லாயிருக்கும். உங்களால் ஒரு லோ எண்ட், அதாவது இது வந்து ஷார்ட் ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்றதுனால லோ எண்ட்லேயும் நல்லாயிருக்கும், மிட் ரேஞ்ச்லையும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக டாப் எண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து ரைடில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்பீட் 400 பொறுத்து நமக்கு லிக்விட் கூல் கொடுத்துருக்கறதுனால ஒரு பெரிய ரேடியேட்டர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் ஒரு ப்ரொடெக்டிவ்காக ஒரு மெஷ்ஷுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிக்விட் கூலுக்காக இந்த ரேடியேட்டர் கொடுத்துருக்க பட்சத்துலையும் நமக்கு வந்து இந்த ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது கொடுத்துருக்காங்க, ஏர் ஃபின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 வகையிலுமே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏர்னாலையும் வந்து கூல் ஆகும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டர்லையும் கூல் ஆகும். ஸோ கூலிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் கம்பெனி வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் வந்து ரொம்பவே அதிகம், ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ரேடியேட்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு போர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஒரே ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் வந்து எந்த வழியில் வந்து என்ட்ராகி இதை வந்து கூல் பண்ணும் அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ரேடியேட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ மேபி இதை வந்து பெருசாக நமக்கு ஏர் கூல்டு வந்து இருக்காது. ஸ்டில் வந்து ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நமக்கு இந்த ஸ்பீட் 400 கொடுத்துருக்க எக்ஸாஸ்ட்டை பொறுத்து ஒரு கம்ப்ளீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த லுக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணுது. அதே மாதிரி ஃபியூச்சரில் யூஸ்வலாகவே நமக்கு சைலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரஸ்டிங் ஆகிற பிரச்சனை வந்து இருக்கும். என்ன தான் நம்ம பெயிண்ட் வந்து கம்பெனிலேருந்து கொடுத்தாலுமே சீக்கிரமாக அந்த ஹீட்னால் வந்து அது போயிடும், ரஸ்டிங் இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பட் இதில் வந்து அந்த இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இந்த ஸ்பீட் 400 என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் பை வயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் பை வயர்ன்றது ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு வந்து கார்பரேட்டரில் பட்டர்ஃப்ளை வால் வந்து ஒரு ஒயர் மூலிமா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிபி சென்சாரோட வேல்யூ வந்து எடுத்துக்கும் கார்பரேட்டர்லேருந்து. ஸோ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபி சென்சாரை கொண்டு வந்து நமக்கு வந்து ஆக்சிலேட்டரில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒயர் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து போகுது இல்லைங்களா, அது வந்து கம்மியாகும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா டைரெக்டாக இசிஎம்க்கு வந்து சிக்னல் போகும், இசிஎம்லேருந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்டர்ஃப்ளை வால் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதனால் ஃபியூலிங் வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து அந்த லேக் வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் ரைட் பை வயரில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் பிரேக் அண்ட் கிளச் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க, டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூசியர் வண்டிக்கு வந்து முக்கியமாக தேவைப்படுற ஃபியூச்சர் தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியை வாங்குறதா இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபுல்லி பேக்கேஜான ஒரு வண்டி தான். சஸ்பென்ஷனோட ட்ராவலுமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஆஃப் ரோடு உங்களால் பண்ணிக்க முடியும். லாங் ரன்னுக்கு வந்து க்ரூசிங் வண்டியாகவும் இருக்கும். பவருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு லாங் ரைடுக்கு நீங்கள் லடாக் கொண்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை கொண்டு போக முடியும். ஸோ ஒரு க்ரூசியருக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெட்ரோ பைக் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரையம்ப் வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ நமக்கு ஸ்பீட் 400 மைலேஜை பொறுத்து உங்களால் ஒரு 25 to 30 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் பற்றி குறிப்பாக வந்து பேசி ஆகணும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 16,000 கிலோமீட்டர் அல்லது வந்து 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணால் போதுமானது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு லாங் சர்வீஸ் இன்டர்வல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வண்டி அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சர்வீஸ்க்கான பில்லுமே அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். நமக்கு இந்த ஸ்பீட் 400 வந்து பார்த்திங்கன்னா 4 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. எல்லோ, ஒயிட், ரெட் அண்ட் பிளாக். இந்த 4 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து வருது. மக்களே, இப்போ நம்ம இந்த ட்ரையம்ப் ஸ்பீட் 400ஓட ஒரு ரைட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம். ஸோ பிரேக்ஸ் எப்படி இருக்குது, கிளச் ஃபீல் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஒரு ஹை கம்ப்ரெஷன் இன்ஜின் அப்படின்றதுனால ஸோ வைப்ரேஷன் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இனிஷியலாகவே நான் நோட் பண்ணுறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் நோட் இருக்கு இல்லைங்களா, ஸோ ரொம்பவே வந்து ஒரு தம்பியான ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டாக வந்து இருக்குது. ஸோ ரைடிங் ஸ்டாண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதான் அந்த க்ரூசியர் வண்டி எப்படியெல்லாம் டிசைன் பண்ணணுன்னு நினச்சிருக்காங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியல் ஆர்பிஎம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக வந்து எந்த ஒரு வைப்ரேஷனுமே வந்து கிடையாது. ஸோ கிளச்சோட ஃபீலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாலிடாக இருக்குது. ஸோ லோயினில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லீனியரான வண்டி தான். ஸோ இன்ஸ்டன்ட் பவர் வந்து நல்லா பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. மேபி இது வந்து மிட் ரேஞ்ச் அண்ட் டாப் எண்டில் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு சஸ்பென்ஷன் டெஸ்ட்டை வந்து பண்ணி பார்ப்போம். ஸோ நல்லாவே ஒரு எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரொம்பவே நல்லா டியூன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். நான் என்ன ஃபீல் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்குது, சஸ்பென்ஷன் வந்து கண்டிப்பாக ஹார்டாக டியூன் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட்
என்னோடய கெஸ்ட் வந்து ராங்காக இருந்தது. இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரைடுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள், நான் ஒரு குழி மீட்டில் விடுறேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கல் இந்த மாதிரி இடத்துலலாம் பாட்டல்ஸ்லாம் விடும்போது ட்ராவல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இம்பேக்ட் வந்து பெருசாக வந்து அதாவது ரைட் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியல. ஸோ பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. நீங்கள்லாம் சும்மா வந்து டச் பண்ணாலே வண்டி வந்து நின்றுது. கிட்டத்தட்ட 4 பிஸ்டன் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஸ்டன் கேலிப்பர்ஸ் தான் எல்லா வண்டியிலும் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பிஸ்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் வந்து ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன தான் ஸ்பீடில் இருந்தாலும் வண்டி வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இம்மீடியட்டாக வண்டி வந்து ஸ்டாப் ஆகிடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ ரியருமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே இந்த 230mm ரியர் கொடுக்குற பிரேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்காது. பட் இதில் வந்து ரொம்பவே சஃபிஷியண்ட்டாக இருக்குது பிரேக்கிங். ஸோ ரியர் பிரேக் வந்து நான் ஓட்டின வரைக்குமே இந்த வண்டியில் தான் இந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற ஒரு வண்டின்னு வந்து சொல்ல முடியும். இப்போ ஹேண்ட்லிங் 176 kgs வந்து வெயிட்டு. ஸோ ஹேண்ட்லிங் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து எனக்கு கிளியராக தெரியுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வெயிட்டான ஒரு வண்டி வந்து ஹேண்டில் பண்ணுற விதமாக வந்து இல்லை. நான் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ராயல் என்ஃபீல்டெலாம் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழைய இதில் வந்து அந்த வெயிட் வந்து தெரியும். ஒரு இடத்துல வந்து கட் பண்ணுறீங்க, லிங்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வெயிட் கிளியராக உங்களுக்கு வந்து ஒரு ரைடருக்கு வந்து ஃபீல் ஆகும். பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வெயிட்டான ஒரு வண்டி ஓட்டுற அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து கொடுக்கல. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு சின்ன ஹைவேவும் எடுத்து பார்த்துருவோம். இந்த ஸ்பீடு 400 வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது வந்து. ஏன்னா இது மெயினாக வந்து வைப்ரேஷன் செக் பண்ணி ஆகணும். என்ன ரீசன்னா, இது வந்து நல்ல ஒரு கம்ப்ரெஷன் அதிகம் உள்ள ஒரு இன்ஜின். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் த்ராட்லிங் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஆப்வியஸ்லி வண்டி வந்து புல் பண்ணுது. ஸோ பவர் வந்து லீனியராகவே இருந்தாலுமே நம்மளுக்கு நல்லா வந்து த்ராட்லிங் பண்ணும்போது வண்டி வந்து புல் பண்ணுறது வந்து தெரியுது. ஸோ இந்த சைட் மிரர்ஸ் வந்து உண்மையாக ப்ராக்டிக்கலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்குது. ஓகே, ப்ராக்டிகலாட்டியே தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஹேண்டில் பார் தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு டிராஃபிக்கில் இப்போ வண்டியை ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கும் போது ஹேண்டில் பார் வந்து இடிக்காமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கியர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு நெசசிட்டி இருக்குது. ஸோ கியர் சேஞ்சஸ் எல்லாம் எப்படி இருக்குது, நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஸ்லாட் ஆகுதா, ஏதாச்சும் வந்து பைட் ஆகி வந்து கியர்ஸ் விழுதான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் யூஸ்வலாக அந்த பஜாஜ் வண்டியிலலாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சம்டைம்ஸ் ஸ்மூத்தாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஹார்டாக. ஸோ அந்த ஒரு செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ ஓவர் ஹார்டெல்லாம் கிடையாது, மேனேஜபிள் தான். ஸோ வண்டி வந்து ஓட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த எக்ஸாஸ்ட் நோட்டுக்கும் அதுக்கும் நம்ம இன்னும் த்ராட்லிங் பண்ணணும் அப்படின்றது வந்து தோணுது. ஒரு யங்ஸ்டராக இருக்கிறீங்க, அதே மாதிரி அடிக்கடி லாங் ரைட்ஸ் எல்லாம் போவீங்க அப்படின்ற பட்சத்தில் டெஃபினெட்லி இந்த வண்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்டு இன்னொரு விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும். எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து என்னோடய கீழே காலில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. நல்லாவே ஹீட் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 2 kilometers ஐ திங்க் ஸோ நான் ஓட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலேயே வந்து நமக்கு ஹீட்டு கிளியராக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூ கொடுத்ததுக்காக ஆகாஷ் பஜாஜ் குரூப்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒசூரில் வந்து நமக்கு ஷோரூம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். பட் எனிஹவ் வந்து ஸ்டாக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் என்கொயரிஸ் வந்து ரைஸ் பண்ணலாம். ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டெஸ்ட் ரைட் கூட எடுத்து பார்க்கலாம். ஸோ இமய அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி நமக்கு இந்த வண்டியை கொடுத்ததுக்காக. ஸோ நான் இவ்வளோ தூரம் டிராஃபிக்கில் ஓட்டினதில் வண்டி வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருந்தாலுமே ஃப்ளிக்கபுளாக இருக்குது. எனக்கு வந்து பெருசாக வந்து ஃப்ளிக்கபிலிட்டியில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல க்ரிப் வந்து ஆஃபர் பண்ணுது. அதிலலாம் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் த்ராட்லிங் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் வைப்ரேஷன் வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஒரு எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஒரு 6K RPMக்கு அப்புறமா வைப்ரேஷன் வந்து தட்டுது. அது வந்து கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. மேபி இதை அவங்க வந்து அப்கமிங் வெர்ஷன்ஸில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். என்ன ரீசன்னா, நீங்கள் வந்து ஒரு க்ரூசிங் வண்டி அப்படின்ற பட்சத்தில் ஸோ லாங்காக ஓட்டும் போது இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரியாக இருக்கும். பட் எனிஹவ் அது வந்து பெருசாலாம் இருக்கான்னு கேட்டால் பெரிய அளவுக்கெல்லாம் இல்லை. மற்ற பிராண்ட்ஸில் நம்ம பார்த்துருக்கோம் வைப்ரேஷன் வந்து மிரர் கூட பின்னாடி வந்து என்ன வருதுன்னு பார்க்க முடியாது. ஸோ அந்த லெவலுக்கெல்லாம் இல்லை. ஸோ மேனேஜபிள் தான். ஸோ
ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீனான பர்சன் தான். என்னாலே இந்த வண்டியை ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5.6 5.5 இருந்தாலுமே இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஒரு ஹைவே எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்துருவோம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டுக்காங்க சுமார் தாறுமாறாக இருக்குது வண்டியில். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு க்ரூயிஸ் வண்டிக்கான எல்லா ஒரு கேப்பபிலிட்டிஸுமே இந்த வண்டியில் வந்து இருக்குது. என்னை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு க்ரூசிங் பர்பஸாக ஒரு வண்டி வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா தாராளமாக இந்த வண்டியை வந்து எடுங்க. ஸோ அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ டெஃபினெட்லி இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ சஸ்பென்ஷன் வந்து பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஜாயிண்ட்ஸ்லாம் விடும்போது அந்தளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ரைடில் வந்து கான்ஃபிடென்ட் வந்து சும்மா தாறுமாறாக இருக்குது. ஸோ ரைட் கான்ஃபிடென்ட் வந்து உங்களை வந்து நீங்கள் என்ன தான் ஓட்டினாலுமே பரவாயில்ல நீ இன்னும் ஓட்டுப்பா அப்படின்ற மாதிரி நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 80 வரைக்கும் க்ரூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. இதுக்கு மேலே என்னால் க்ரூஸ் பண்ணி பார்க்க முடியல. ஐயோ, அதே மாதிரி நம்மக்கிட்ட வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து சேஃபாக கொண்டு போய் அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம வண்டி ஓட்டணும். அதே மாதிரி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். ஸோ மக்களே, இந்த வீடியோ இவ்வளோ தூரம் தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க வீடியோவுக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு வந்து புது யூஸராக இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸ்க்கு பின்னாடியுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. தேங்க்யூ. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.